மருது, இப்போ நீங்க உடனே அவளை அடிச்சு தூக்க வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க. அவ நம்ம கிட்ட பேச போற விஷயம் தான்டா நமக்கு கிடைக்க போற ஆதாரம். ஏய் வரேன்டா, எனக்கு இன்னியோட பிரச்சனையை முடிச்சாகணும். ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பண்ற? ஏய் வேணா ஸ்வேதா. ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா ப்ளீஸ். ஸ்வேதா ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, இப்பயும் உன்னை கேட்டு போல பயமா இருந்தா மரியாதை இறங்கி வந்துட்டு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இல்ல நிவேதிதா, இது வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை, வேற வழியே இல்லை. சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ள, ஸ்வேதா வீட்ல இருந்து கார்ல கிளம்பிட்டா. ஓ சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ அவளை கரெக்டா ஃபாலோ பண்ண. அப்புறங்கண்ணா, அவ பயங்கரமான யமகாதகி. அவளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நைஸா ஃபாலோ பண்ணிக்க. சரிடா மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள நீ வண்டிடுற, அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், பாப்போம். எனக்கு எந்த நல்லதும் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த உலகத்துல எனக்கு வேற யாரு இருக்கா? இருக்கிற ஒரே சொந்தத்தையும் பிரிச்சிடாத. நான் என்ன பாவம் பண்ணன்னு புரியலையே. இப்ப என்ன பண்றது? நீ மட்டும் அம்மாவே பாட்டியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, நான் மறுபடியும் விஷத்தை குடிச்சு சேர்த்துருவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணம் எவ்வளவு முக்கியம் இல்ல? அததான் தெளிவா முடிவு பண்ணணும். ஆமாத்த, சரியா சொன்னீங்க. ஏன் சாரதா, அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் எவ்வளவு பாந்தமா இருந்தாங்கல்ல? எவ்வளவு கோலாகலமா கல்யாணம் நடந்துச்சு. அதே போல வெண்ணிலாக்கும் ஒரு கல்யாணம் நடந்தா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். என்னத்த இது? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அவதான் முத்தரசனா தானே மனசுல நினைச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா முத்தரசனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். பாப்போம். அந்த ஆண்டவ மேல பாரத்தை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் அவர் விடுற வழி.
பா என்ன வெயில் அடிக்குது, உடம்பெல்லாம் எரியுது. என்ன சாரதா, எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம். வர வழியில பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் தானே, இப்படியே பேசிட்டே நடந்து போயிடலான்னு. வா சாரதா, உங்க வீட்டு வழியா தான் போறோம். உங்களை அப்படியே இறக்கி விட்டுறேன். பரவாயில்லக்கா, நீங்க போங்க. உங்களுக்கு ஏன் சிரமம்? வயசான காலத்துல ஏன் தேவையில்லாம அவங்கள வெயில்ல அலைய வைக்கிற? வண்டியில ஏறுங்கம்மா. சரி வாங்க. கண்ணனா? சொல்லுங்கண்ணா. சண்முகம், நீ சொன்ன இடத்த அவ ரீச் பண்ணிட்டா. உனக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா. நிக்கட்டும். சரி, வேற யாராவது கூட இருக்க மாதிரி தெரியுதா? ஏன்னா அவளை நம்பவே கூடாதுரா. அவ பிறக்கும் போதே கிரிமினலா பிறந்தவ. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. இல்ல சண்முகம், கண்டிப்பா இங்க வேற யாருமே இல்ல. அவ தனியா தான் நிக்கிறா. பயங்கர பதட்டமா இருக்கா. சரிக்கண்ணா, நான் அவகிட்டே பேசிக்கிறேன். வை. பரவாயில்ல ஸ்வேதா, நான் எதிர்பார்த்ததை விட நீ என் விஷயத்தில் நல்லவளாக தான் நடந்துக்கிற. நான் சொன்ன இடத்துக்கு சொன்ன மாதிரி வந்து வெயிட் பண்ணுறேன். ஏய், இங்க பார், உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு வேண்டாம். சீக்கிரம் வா. ஓஹோ, மிரட்டி மீன் பிடிக்க இது என்ன உன் வீடு நினச்சியா? நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், புரியுதா? சரி, நீ ஒன்று பண்ணு. எனக்கு மூடு மாறிடுச்சு. நீ பேசாம ஊர் எல்ல இருக்குல்ல, அங்க வந்துரு. ஏய், என்ன விளையாடுறியா? ஏய், உன் கூட விளையாடுறதுக்கு நான் என்ன உன் பழைய ஃப்ரெண்ட் ராஜாவா? இல்ல இப்ப இருக்கிற உன் மாமன் முத்தரசனா? நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒழுங்கா வந்து சேரு. சரி, வரேன்.
அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கார்லலாம் வரக்கூடாது, நடந்து தான் வரணும். ஏய் இந்த வெயில்ல அதெல்லாம் முடியாது. அப்ப என்னாலயும் அந்த ஆதாரத்தை தர முடியாது. நீ கிளம்பு, நான் போனை வச்சிடறேன். வேண்டாம், நான் வரேன். எப்படி வரணும்னு சொல்லு. அது சரி பேபி, உன் பக்கத்துல ஒரு ஒத்தடி பாதை தெரியுதா? தெரியுது. அதுல அப்படியே பொடி நடைய நடந்து வா. ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஊர் எல்லை வரும், அங்க வந்து நில்லு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. எந்த இடம்? இங்க தானே ஸ்வேதாக்கா சொன்னது. யாரையுமே காணுமே. யார்கிட்ட போய் கேட்பேன்? ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற?
பின்னாலே போகுது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலே? வலிக்குது. ஐயோ வலிக்குது வெண்ணிலா. ஆகாதுக்கா. ஐயோ 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 வலிக்குது வெண்ணிலா. ஒண்ணும் இல்ல. என்னக்கா மனசு கேட்காம என் அம்மாவையும் பாட்டியும் தேடி நீங்களும் வந்துட்டீங்களா? என்னால தானே உங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஜாரிக்கா. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. பாத்து எழுந்துருங்க. மெதுவா நடங்க. பாத்து பாத்துக்கோ. மந்திர கட்டா போட வெண்ணிலாவை காப்பாத்த உலகத்துல உள்ள எந்த மூலைக்கும் வருது. ஊர் எல்லையை தாண்டியா வரமாட்டேன். என்னடா சொல்ற? நான் நம்ப முடியலடா. டேய் பார்த்த என்னாலேயே நம்ப முடியலடா. அந்த வண்டியில ஆளு இருந்த மாதிரியே தெரியலடா. எப்ப வண்டி நின்னுச்சோ அப்பதான் உள்ள ஒரு ஆளு இருந்த விஷயமே தெரிஞ்சது. ஆனா வெண்ணிலா மேல மட்டும் வண்டி மோதி இருந்துச்சு. பீஸ் பீஸா இருப்பா. அந்த ஆண்டவன் தான் வந்து அவளை காப்பாத்தினா. அடியே ஸ்வேதா, இந்த தடவை நீ என்கிட்ட தப்பிச்சடி. அடுத்த தடவை உன்னை எப்படி பிளான் பண்ணி தூக்குறேன்னு மட்டும் பாரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். விழுந்த அதிர்ச்சி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன். சரி, நான் கிளம்புறேன். வாங்க. ஸ்வேதாக்கா, இப்பதான் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சாம். ஆக்சிடென்ட் எல்லாம் ஒன்னும் ஆகலையா? யாரோ ஃபோன் பண்ணி நம்மள ஏமாத்த பாத்துருக்காங்க. எங்க அம்மா புடிச்சு நல்லா திட்டுன. உன்னாலதான் உன்னை தேடி வந்து ஸ்வேதாக்காக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி திட்டுன. ரொம்ப வலிக்குதாக்கா? நான் போய் சுத்தண்ணி வச்சுட்டு வந்து ஒத்தடம் கொடுக்குறேன். என்ன ஸ்வேதா, குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே போனாலே ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீ என்னடானா ஊரை விட்டு வெளியே போயிருக்க. இதுல இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னை ஏமாத்தி என்கிட்ட பொய் வேற சொல்லிருக்காங்க. வேன் மட்டும் மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி பரவாயில்ல, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடு, புரிஞ்சுதா?
பத்திரமா பாத்துக்கோங்க. வரேன். ஏன் ஸ்வேதா, ஏன் என்கிட்ட கூட சொல்லாம போல? தெரிஞ்சதை நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. இல்ல மருது, அந்த வெண்ணில அடிபடுறத என் கண்ணால பாக்கணுங்கிற வெறியோட போனேன். ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சொன்ன ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா அப்படியே குறவெளி கிடைச்சு துப்பிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ண ஒருத்த என்ன துரத்திட்டு வந்து இடிக்க வருவான். மருது, எப்படியாவது அவனை புடி. என்ன நடந்துச்சுன்னு நான் அவன்கிட்ட உடனே கேட்கணும். சரி ஸ்வேதா. என்ன ஸ்வேதா? பார்த்து உட்காரு ஸ்வேதா. பார்த்து பார்த்து பார்த்துடி. வெண்ணிலா, ஸ்வேதாக்கு என்ன? நல்ல வேலை தலையில மட்டும்தான் லேசா காயம். டாக்டர் வந்துட்டு போயிட்டாரு. என்னாச்சு ஸ்வேதா? இல்ல மாமா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல யாரோ பேசி வெண்ணிலா அம்மா பாட்டி போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெண்ணிலா அவசர அவசரமா போனா. அவ போன செகண்டே மறுபடியும் ஒரு ஃபோன் வந்துச்சு. முத்தரசனோட ஜீப் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் பதறி போய் உங்களை தேடி போனேன். ஸ்வேதாக்கா, நீங்க இத சொல்லவே இல்ல. முத்து மாமாக்கே ஆக்சிடென்ட்னு போய் சொன்னானா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா கொத்தக்கறி பண்ணிடுவேன். யார் இந்த ஃபோன் பண்ணிருப்பா?